வெல்கம் டு ஐகே இன்ஜினியரிங் அண்ட் ஐகே ஐஎஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் இப்போ எதை பற்றி பார்க்க போறோம்னா, கடுப்பேற்றிய வேகன்சிஸ் காலை வாரிய டிஎன்பிசி. சரிங்களா? என்ன சார் இப்படி சொல்றீங்களேன்னா, அப்படி சொல்ற மாதிரி இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு குரூப் 2 2Aக்கான வேகன்சி விட்டுருக்காங்க இல்லையா? ஒவ்வொருத்தரும் அட்லீஸ்ட் ஒரு 2000 ஒரு 1500க்கு மேலேயாவது நோட்டிபிகேஷன்ல வேகன்சி விட்டு அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கேன்ல. நமக்கு வேகன்சி எவ்வளவு விட்டுருக்காங்க? கிட்டத்தட்ட 645 வேகன்சி தான் விட்டுருக்காங்க. சரிங்களா? 645 வேகன்சி ஏற்கனவே குரூப் 4 கொஸ்டின் எங்க இருந்தோ ஓலசோடியில இருந்து, தொல்காப்பியத்தை இருந்து இங்கிட்டு, பவனந்தி முனிவர்கிட்ட இருந்து இங்கிட்டு, திருவள்ளுவர்கிட்ட இருந்து இங்கிட்டு இந்த மாதிரி ஒரு கேள்வியா போட்டு ஒரு குரூப் 4 கொஸ்டின் பேப்பர்னு ஒன்று ரெடி பண்ணிட்டாங்க. ரைட்டா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த குரூப் 2 2Aக்கு வெறுமனே 645 வேகன்சி மட்டும் தான் இப்ப விட்டுருக்குறாங்க. சரிங்களா? இப்படி இருக்கையில அவங்க வந்து ஒட்டுமொத்த குரூப் 2 2Aவையும் உடைக்கிறாங்க. டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸே நீங்க இந்த ஃபீல்ட்ல இருக்கிறத உடைக்கிறாங்க. ஓகேங்களா? அப்படி வேகன்சிஸ் வந்து நமக்கு விட்டுட்டு இருக்கையில நான் ஒரே ஒரு விஷயத்த இப்ப தெளிவா சொல்றேன். பிஇ ஸ்டூடெண்ட்ஸ், டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேங்களா? டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல, பிஇ ஸ்டூடெண்ட்ஸ் முடிச்சவங்க எல்லாம் அண்ட் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் வருவீங்க. ஏன்னு கேளுங்க, ஏன்னா குரூப் 4 எழுதிருப்பீங்கல்ல. பிஇ ஸ்டூடெண்ட்ஸ், டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இனிமே இந்த டெக்னிக்கல் லைன்ல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. சரிங்களா? ஏன்னா EEEEக்கு, டிப்ளமோக்கு, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கு, இபிக்கு நிறைய வேகன்சிஸ் வந்து நமக்கு கால்ஃபர் ஆயிருக்கு. ஓகேங்களா? அந்த வேகன்சிஸ்க்கு வந்து என்ன பண்ணுங்க, கொஞ்சம் ஃபுல் ஃபார்மா உட்காந்து படிக்க ஆரம்பிங்க. டெக்னிக்கல் சைடு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. குரூப் 2 அண்ட் 2Aக்கு ஃபுல் ஃபிளெச்சரா படிக்கிறவங்க ஃபுல் ஃபிளெச்சரா படிங்க. அண்ட் பிஇ அண்ட் டிப்ளமோ முடிச்சவங்க குரூப் 2 2Aக்கு வர மாட்டீங்க. நான் குரூப் 4க்காக சொல்றேன். கொஞ்சம் இந்த டெக்னிக்கல் லைனையும் கொஞ்சம் திங்க் பண்ணுங்கன்னா உங்களுக்கு மேக்சிமம் கொஸ்டின்ஸ் இங்க ஸ்பிளிட் அப் ஆகி போட்டு இங்கே கொஞ்சம் ஸ்பிளிட் அப் ஆகி இங்கிட்ட ஒரு ஜிஎஸ் மட்டும் முடிச்சுட்டு இங்கிட்ட டெக்னிக்கல் மட்டும் படிச்சிட்டீங்கன்னா கூட நாளைக்கு போஸ்டிங் வாங்கிடலாம். கரெக்டா? இது யாருக்காக சொல்றேன்னா, டெக்னிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சொல்றேன். சரிங்களா? இந்த 645 பிளஸ் வேகன்சிஸ்னா மினிமம் ஒரு 1200 வேகன்சிஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க நமக்கு. அப்படி இப்படின்னு அப்ப காம்படிஷன் இன்னும் ஹெவியஸ்டா இருக்கும். அது ஹெவியஸ்டா இருக்கிறதுக்கு குரூப் 2 2Aக்கு மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்றேங்கிறவங்களுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜிங்கிறத நான் இன்னொரு வீடியோல சொல்றேன். அதர்வைஸ் இந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸோ இருந்தீங்கன்னா கொஞ்சம் இந்த டெக்னிக்கல் லைன்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்க டெக்னிக்கல் லைன்ல ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா ஒரு 100 கொஸ்டின் நீங்க ஜிஎஸ்ல எழுதுவீங்க. ரைட்டா? அதுல as well as 75 ஜிஎஸ், 25 மேக்ஸ் சேர்த்து ஒரு 100 கொஸ்டின் எழுதுறீங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு ஒரு 100 கொஸ்டின் எழுதுறீங்க. அதுல 40 கொஸ்டின் எடுத்தா கிளியர் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்த ரவுண்டு உங்களோட டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் ஒரு 200 கொஸ்டின்ஸ் எழுதுறீங்க. இதுதான் நமக்கு விஷயமே. அதனால எந்த அளவுக்கு எதுல ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு பிஇ முடிச்சவங்களா இருந்தாலும் சரி, டிப்ளமோ முடிச்சவங்களா இருந்தாலும் சரி கொஞ்சம் யோசிங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஓகேவா? நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். நம்ம ஐகே இன்ஜினியரிங் அகாடமி, ஐகே ஐஎஸ் அகாடமியில குரூப் 2 2Aக்கும் கிளாஸஸ் போகுது, இன்ஜினியரிங் அகாடமிக்கும் கிளாஸஸ் போகுது. சரிங்களா? அண்ட் முக்கியமா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கு, டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்பெசிஃபிக்கா கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்க டெக்னிக்கல் டேம் ஷோர் கிளியர் பண்ணோம்னா நீங்க இங்க வந்து ஆஃப்லைன்ல படிச்சீங்கன்னா டேம் ஷோர் கிளியர் பண்ணிடலாம். 7708197281 நம்பருக்கு வாட்ஸ்அப்பா கால் பண்ணுங்க. ஓகேங்களா? ஐகே அகாடமி திருச்சி ஆயில் மில் கிட்ட ஆஃப்லைன்ல கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஆஃப்லைன் கிளாஸஸ் பாத்தீங்கன்னா 10,000 ஃபீஸ் தான் நம்ம போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ தமிழ்நாட்டிலே ரொம்ப லோ ஃபீஸ் தான். ஓகேங்களா? ஒன் மோர் திங், ஆஃப்லைன் கிளாஸஸ் டெக்னிக்கலுக்கு இங்கே தான் ஃபோக்கஸாக போயிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ அதனால இப்போ பிஇ அண்ட் டிப்ளமோ படிச்சவங்க கொஞ்சம் டெக்னிக்கல் ரவுண்டுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவை பார்க்குறேன். தேங்க்யூ.